ஈரான்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வர நிலையில ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான காமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது உலக அளவுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நாட்டுடைய தலைவரை படுகொலை செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த நாடுகளா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படிங்கிற கேள்வி இன்னும் வலுவா எழுப்பப்படுது. ட்ரம்ப் அவரோட நாட்டை சேர்ந்த நபர்கள் படுகொலை செய்ய முயற்சி செஞ்சப்ப உலக நாடுகள் கொந்தளிச்சாங்க. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து நல்லவரோ கெட்டவரோ அந்த நாட்டுடைய தலைவரை கொல்லக்கூடிய உரிமையை யார் கொடுத்தா? யார் யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படின்னா சட்டங்கள் எதுக்காக இருக்கு? கமேனி தான் இலக்கு அப்படின்னா பள்ளிகள் மேல, குறிப்பா அதுவும் பெண்கள் பள்ளிகள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன? அது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக பல நாட்டு மக்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா உள்பட, நம்ம தமிழ்நாடு உள்பட. முதல்ல அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் காமேனி கொல்லப்பட்டதை அறிவிச்சப்ப ஈரான் அதை மறுத்துச்சு. ஆனா சில மணி நேரங்கள்லயே ஈரான் ஊடகம் காமேனி படுகொலையை உறுதி செஞ்சது. இது உடனடி தாக்குதல் இல்லை, இதுக்கு பின்னாடி மாத கணக்குல அமெரிக்காவுடைய முக்கிய உளவு நிறுவனமான CIA திட்டமிட்டிருக்காங்களாம். CIA பல மாதங்களா காமேனியை கண்காணிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. அவரோட தினசரி வழக்கங்கள் என்ன, எங்க போறாரு, தொடர்பு கொள்ளக்கூடிய விதம் எப்படி இருக்கு, நெருக்கடி நேரங்கள்ல அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் ஆய்வு செஞ்சாங்களாம். இதுதான் நவீன உளவுத்துறையோட யுக்தி. ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் போதாது, அந்த நபருடைய செயல்முறைகளை புரிஞ்சு அவரோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது. தலைநகர் டெஹ்ரான்ல உள்ள ஒரே வளாகத்துல பல உயர்நிலை ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஒண்ணு கூடி ஆலோசிக்க உள்ளதா CAவுக்கு தகவல் தெரிஞ்சதா. மிக முக்கியமா காமேனியும் இங்க இருப்பாரு அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்தினாங்களாம். முதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை இரவு நேரத்துல தொடங்க திட்டமிட்டதா சொல்லப்படுது. ஆனா எல்லா தலைவர்களும் ஒரே இடத்துல கூடுறாங்க அப்படிங்கிறப்ப இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு பகல்லையே தாக்குதல் நடத்த தொடங்கினாங்களாம். இஸ்ரேல் காலையில 6 மணிக்கே போர் விமானங்களை தயார்படுத்தி இருக்கு. நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய துல்லியமான ஏவுகணைகளை ஏந்திய விமானங்கள் தயார் நிலையில இருந்திருக்கு. சுமார் 2.5 மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது ஈரான் நேரப்படி காலை 9:40 மணி அளவுல ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியிருக்கு. காமேனி லீடர்ஷிப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது பலத்த பாதுகாப்புடன் கூடிய அரசியல் மற்றும் ராணுவ கட்டளை மையம் மாதிரி செயல்படக்கூடிய கடும் பாதுகாப்பு மத்தியிலான வீடு, அங்கதான் அவர் படுகொலை செய்யப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அறிக்கைகளின்படி அந்த வளாகத்துக்குள்ள பல கட்டடங்கள் ஒரே நேரத்துல குறிவைக்கப்பட்டிருக்கு. மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு கட்டடத்துல இருந்திருக்காங்க. காமேனி பக்கத்துல உள்ள இன்னொரு கட்டடத்துல இருந்திருக்காரு. இந்த வளாகம் தலைநகர் டெஹ்ரான்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் அவருடைய வீடு, அலுவலகம், உயர் ராணுவ மற்றும் அரசியல் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய இடம். பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பா முடிவெடுக்கக்கூடிய இடமாவும் இது திகழ்ந்திருக்கு. இங்க என்ன வசதிகள் இருக்கும் அப்படின்னா, அலுவலக கட்டடங்கள் இருக்கும், கூட்டம் நடத்தக்கூடிய அரங்குகள் இருக்கும், நிலத்துக்கடியில பதுங்கு குழிகள் இருக்கும், பலத்த பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே அங்க இருக்கும். காமேனி குடும்பத்திற்கான குடியிருப்புகளும் அதே இடத்துலதான் இருக்கு. இந்த வளாகம் ஈரானிய புரட்சிகர காவல் படையால பாதுகாக்கப்படுது. அவ்வளவு எளிதா யாரும் இதை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ உயர் பாதுகாப்புகள் இருந்த போதிலும் இஸ்ரேல் அந்த இடத்தை தாக்கி அழிச்சதா இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவிக்குது. இந்த தாக்குதல் நடந்தப்ப காமேனி அங்க நிலத்துக்கடியில இருக்கக்கூடிய ஒரு அறையில தான் இருந்திருக்காராம். ஆனா ரொம்ப ஆழமான வலுவான பதுங்கு குழிகள் இன்னும் 2 இருக்கு. அதுக்குள்ள அவர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஸ்பெஷல் பதுங்கு குழிகள் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெடிகுண்டுகளுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது. ஒருவேளை காமேனி அந்த பதுங்கு குழிக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணுல இருந்திருந்தா கூட அவரை இஸ்ரேல் குண்டுகள் அடைய முடியாம போயிருக்கும். தாக்குதல் நடந்தப்ப காமேனி வழக்கம் போல தன்னோட பணிகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அலி ஷம்கானி, இவர் தான் காமேனியோட மூத்த உதவியாளர் மற்றும் நீண்ட கால பாதுகாவலர். இவரும் அடுத்து அலி லாரிஜானி, உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர். இவங்களோட காமேனி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப தாக்குதல்கள் தொடங்கியிருக்கு. சில நிமிடங்கள்லயே வெடிகுண்டுகள் அந்த வளாகத்தை தாக்கியிருக்கு. அப்பவே அலி ஷம்கானி கொல்லப்பட்டிருக்காரு. இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரானோட அவ்வளோ கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியிலையும் அவங்க எந்த இடத்துல ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரே நேரத்துல ஈரானிய அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களோட 3 தனித்தனி சந்திப்புகள் நடக்கிறத அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறதா அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்குது. இதுல நல்லா கவனிங்க. ஒரு பதட்டமான சூழல்ல மூத்த அதிகாரிகள் கூடி ஆலோசனை நடத்துறாங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக ஒரே இடத்துல கூடாம வெவ்வேறு இடங்கள்ல கூடுவாங்க.
ஆனா இதை உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. எங்கெங்க கூடுவாங்க அப்படிங்கறத. காமேனியோட வளாகத்துக்குள்ளேயே ஒரே நிமிடத்துக்குள்ள 30 குண்டுகள் சரமாரியா வீசப்பட்டிருக்கு. அதாவது 2 நொடிகளுக்கு ஒரு குண்டு அப்படிங்கிற கணக்கு. அப்ப தப்பிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. துவக்கத்திலேயே 40 மூத்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமா கொல்லப்பட்டதா தகவல் கிடைச்சது. அதாவது உயர் கட்டளை அமைப்போட பெரும்பகுதி ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல ஒட்டுமொத்த வளாகமும் துவம்சம் செய்யப்பட்டிருக்கு. காமேனியோட மகள், பேர குழந்தை, மருமகன் மற்றும் மருமகள் உள்பட அவர் குடும்பத்தைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. காமேனி அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள்ல இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார். காமேனியோட குடியிருப்பு வளாகம் ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டிருக்கு. போன வருடம் 12 நாட்கள் இஸ்ரேல் ஈரான் மோதலப்போ சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்கள் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. போன வருட தாக்குதலப்ப காமேனியும் ஈரான் புரட்சிகர காவல் படையும் நெருக்கடி நேரங்களில் எப்படி தொடர்பு கொண்டாங்க, எங்க போனாங்க, எங்க மறைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் சேகரிச்சிருக்காங்க. முன்னாடியே ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, ஈரான் அரசை அகற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனா அவர் ஒரு தலைவரை மட்டும் பதவியிலிருந்து அகற்ற நினைக்கல. ஈரானுடைய தற்போதைய ஆட்சி முறையவே, அதாவது மதகுரு தலைமையிலான ஆட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா இந்த மாதிரியான சூழல்களுக்கெல்லாம் காமெனி தயாரா இருந்ததா தான் சொல்லப்படுது. இப்படி ஒரு எதிர்பாராத தாக்குதல் நடந்து கொல்லப்பட்டா அடுத்து யார் அந்த பொறுப்புக்கு வரணும் அப்படின்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தாராம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு முதல் இலக்கு காமேனியும் தெஹ்ரான்ல இருக்க அந்த தலைமை வளாகமும் தான். அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைவர்களை கொல்றதுக்கு உயர்தர ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல அமெரிக்கா ஒன் வே அட்டாக் ட்ரோன்ஸ், அதாவது காமிகாஸ் ட்ரோன்களை அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த வகை ட்ரோன்கள் முதன்முறையா அமெரிக்கா போர்ல பயன்படுத்தி இருக்கு. இந்த ட்ரோன்கள் ஈரானுடைய ஷாஹேத் ட்ரோன்களை போன்ற மாதிரியில வடிவமைக்கப்பட்டதா தகவல் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப விலை மலிவானது. ஏன் மலிவான ட்ரோன்களை அவங்க பயன்படுத்தணும்? ஏன்னா இதை அதிக எண்ணிக்கையில பயன்படுத்த முடியும். ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, அது எதிர்வரக்கூடிய விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்டவைகளை கண்காணிக்கும். எது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும். எதெல்லாம் ஆபத்தோ அதையெல்லாம் அழிக்கும். ஆனா ஒரே நேரத்துல குறிப்பிட்ட வரம்பிலான எண்ணிக்கையத்தான் அதால கண்காணிக்க முடியும். இப்ப ஒரே சமயத்துல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள், இன்னொரு பக்கம் விலை மலிவான அதிக ட்ரோன்கள் ரெண்டும் ஒரே நேரத்துல ஏவப்படுது அப்படின்னா ரேடார் குழம்பும். காமிகஸ் ட்ரோன்கள் வெவ்வேறு திசைகள்ல இருந்து பறக்குது ரொம்ப புத்திசாலித்தனமா. எது உண்மையான அச்சுறுத்தல், எதை முதல்ல போக்கஸ் பண்றது, இப்படி பல குழப்பங்கள் எழுதாங்க. இந்த யுக்தியை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திருக்கு. இன்னொன்னு, இந்த ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள்லாம் நடத்தப்படுறதுக்கு முன்னாடியே ஈரானுடைய பாதுகாப்பு அமைப்புகள்ல சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஈரான் புரட்சிகர காவல் படையோட கட்டுப்பாட்டு மையங்கள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணை ஏவுதளங்கள், ட்ரோன் ஏவுதளங்கள், ராணுவ விமான தளங்கள்லாம் தாக்கியிருக்காங்க. ஆக காமேனி படுகொலையால ஈரானோட இன்னும் அதிகமான கோபத்தையும் வெறுப்பையும் சம்பாதிச்சிருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.